ஓம் சத் சித்தானந்த பரமானந்த ஜோதிஸ்வரூப மகாலிங்கம் யோகிராம் ஸ்ரோத்குமார் யோகிராம் ஸ்ரோத்குமார் யோகிராம் ஸ்ரோத்குமார் ஜெயகுருராய. இப்போ இன்றைக்கி பகவானுடைய அனுபவத்தை பற்றி, பகவானுடைய அனுபவத்தில் எவ்வளவோ அனுபவம் எனக்கு கிடச்சிருக்கு. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற அனுபவம் வந்து எனக்கே ஒரு புதிய அனுபவம். அது எப்படின்னா, அதாவது எங்கள் அப்பா எப்படி இருந்தார், அதுக்கப்புறம் நாங்கள் எப்படி இருக்கோம், அதுக்கப்புறம் வந்து பசங்க எப்படி இருக்காங்கன்னு நம்ம தலைமுறைகளை சொல்லுவோம். அது மாதிரி பகவான் இந்த தடவை இந்த அனுபவத்தில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, எனக்கு அனுபவம் நிறையா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பகவான். இப்போ அது போக அடுத்த தலைமுறை என் பையனுக்கும் அவங்க வந்து அந்த அனுபவத்தை கொடுக்கறதுக்கு ஒரு பகவான் வந்து லீலை பண்ணியிருக்காங்க. இப்போ போன மாதம் டிசம்பரில் என்னோடய பையன் மெப்கோ காலேஜில் படிக்கிறாரு. அவருக்கு ஒரு இம்ப்ளான்ட், ஒரு ட்ரைனிங் போகணும். அந்த ட்ரைனிங் போகிறதுக்காக சென்னையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு 10 நாள் ப்ரோக்ராம் அவங்க காலேஜ் மூலியமாக பேசி முடிச்சிட்டாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நான் போகணும், எனக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. நான் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ 22ஆந்தேதி அவர் வந்து சென்னை கிளம்பிட்டார். 23ஆந்தேதி திங்கக்கிழமை காலையில் சென்னை போய் எழும்பூரில் போய் இறங்கி, அவனுடைய பார்ட்னர் ஒரு பையன் இருக்கான், சிவகாசிக்கார பையன். அந்த பையனோட சேர்ந்து எழும்பூரில் இருந்து அவங்க தங்கியிருக்க இடத்துக்கு போகிறாங்க. அந்த தங்கியிருந்த இடம் வந்து யார் ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுன்னா, இவனோட பார்ட்னர் கூட வர்றான்ல அந்த பையன், அவங்க அப்பா வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் வந்து எங்கே இருக்காருன்னா மலேசியாவில் இருக்கார். இவங்க 2 பேரும் சென்னை போய் இறங்கிட்டு, வாட நம்ம தங்கியிருக்கிற இடத்துக்கு போக சொல்லி தங்கியிருக்கிற இடம் வந்து எழும்பூர் எக்மோர் பக்கத்துலேயே ரெசிடென்சி ஹோட்டல். அந்த ரெசிடென்சி ஹோட்டலுக்குள்ளே நுழைஞ்ச உடனேவும் இவங்க பார்த்த காட்சி, பகவான் தேவகி அம்மாவும் சேர்ந்து ஒரு பெரிய படம், இந்த மாதிரி ஒரு பெரிய படம். அதை இவனுக்கு பார்த்ததுமே வந்து அதிர்ச்சி. உடனே அந்த ஒரு ஸ்டில் எடுத்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் போட்டான். அப்பா, நான் பகவானை இங்கே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஸ்டில் போட்டிருக்கார். அந்த ஸ்டில்லை கூட நான் கூட நம்ம குரூப்பில் போடுறேன். ரெசிடென்சி ஹோட்டலில் நல்ல ஒரு பெரிய படம். அது எப்படி அம்மாவும் கூடவே இருக்காங்க. ஸோ நாங்கள் இங்கேருந்து அவனை அனுப்பி வைக்கும்போது முன்னாடிலாம் சொல்லுவோம், அப்படி இருடா இப்படி இருடான்னு. இப்போ உள்ள தலைமுறைகளுக்கு சொல்லவே முடியலை. என்ன சொன்னாலும் நான் பார்த்துக்கிடுவேன், எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போ அவங்க அந்த அளவுக்கு அப்டேட்டட் வெர்ஷனாக இருக்காங்க. அப்போ நாங்கள் எதுவுமே சொல்லலை, நானும் சொல்லலை, எங்கள் ஒய்ஃபும் சொல்லலை. ஆனால் பகவான் வந்து நம்ம பிள்ளைங்க இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடியே அவர் பாதைகளை அமைத்து அவனுக்காக காத்திருந்த மாதிரி எனக்கு வந்து அதுதான், நான் உண்மையை சொல்லணும்னா அதுதான், நீ வாயான்னு சொல்லி காத்திருந்த மாதிரி அந்த ரெசிடென்சி ஹோட்டலில் அந்த ஃபோட்டோவில் அவன் பார்த்ததும் அவன் வந்து உடனே நான் பகவானை கண்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போடுறான். அதுக்கு இவங்க அம்மா என்ன மெசேஜ் போடுறாங்க, வெற்றி இப்பொழுது இருந்தே உனக்கு ஆரம்பம் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ இதுக்கு சாட்சி நான் ஒன்று சொல்ல வரேன். என்ன சொல்ல வரேன்னா, இந்த படம் இதுதான் வந்து நமக்கு அன்னை மாதேவகி இந்த நாமசங்கம் உருவாக்குவதற்காக நமக்கு இந்த நாமம் சங்கங்கிற பேரை நமக்கு, அதாவது நாம் எல்லாம் கூடியிருக்கிற இந்த இடத்துக்கு நாமம் தந்த தாய் வந்து அன்னை மாதேவகி. அவங்க அதை வாய்மொழிதல் மட்டும் இல்லாமல் கையிலே பேப்பர் கொடு, பேனா கொடுன்னு சொல்லி உடனே அதை வாங்கி எழுதி தந்தார்கள். யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுருராயா
யோகி ராம் சுரத்குமார் நாம சங்கம். கீழே பாருங்கள், அதுதான் முக்கியமானது. வீடு வந்து வெற்றி தரும் நாமம். அதுதான் என் பையனுக்கு நடந்தது. அவங்க சொன்னாங்க, அவங்க தாயார் சொன்னாங்க, உனக்கு வெற்றி இப்பொழுதே ஆரம்பம் அப்படின்னாங்க. அதுக்கு அம்மா தான் சாட்சி, அதுக்கு இந்த நம்முடைய நாமசங்கம் தான் சாட்சி. இந்த மாதிரி ஒரு பல அனுபவங்களை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது நாம் பகவானை சிந்திப்பதே அன்றி வேறு எழுதும் சிந்திப்பதில் அர்த்தமே இல்லை. அது எங்கன்னு கேட்டால், இப்போ அவன் பகவானை ஃபோட்டோவில் பார்த்துட்டான். அதுக்கப்புறம் அவரே வழி நடத்துகிறாரு. இப்படி அந்த இடத்துக்கு போக வைக்கிறாரு. அங்கே போனால் அங்கே என் பையனை ரொம்ப தெரிஞ்ச பையன் மாதிரி பழகுறாங்க. அவன் சொல்கிறான், நான் இப்போ தான் வந்திருக்கேன், இப்போ தான் ஹாஸ்பிட்டலில் போயிருக்கேன், அந்த ப்ரொஃபஸரு எனக்கு ரொம்ப தெரிஞ்சவன் மாதிரி பேசுகிறாருப்பா அப்படின்னு சொல்கிறான். சாரா எல்லாம் சாமி தான்டா, சாமி நினச்சிக்கோ அப்படிங்கிறேன். மறுபடியும் நைட்டு ஹோட்டலுக்கு வந்திருக்கான். ஹோட்டலுக்கு வந்தோடனே இவன் என்ன சொல்லியிருக்கான், சாமியை பார்த்து வணக்கம் போனேன். அந்த மேனேஜர் கேட்டிருக்காரு, உனக்கு சாமி தெரியுமாடான்னு கேட்டிருக்காரு. எனக்கு சாமியை தெரியும், எங்கள் அப்பா பெரிய பக்தர் அப்படின்ட்டுருக்கான். வாடா 2 பேரும் கதை பேசுவோன்னு சொல்லி 2 பேரும் சாமியினுடைய அனுபவங்களை இவன் அவருக்கு சொல்ல, அவன் இவருக்கு சொல்ல, 2 பேரும் சாமியை பற்றி பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இது ஒரு நாள் நடந்திருக்கு. மறுநாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவன் தங்கியிருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு, அந்த இம்ப்ளான்டேஷன் சென்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி போயிருக்கிறாங்க. இவங்க 2 பசங்க 2 பேருமே என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம பக்கத்துலேயே தங்கிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அங்கே போய் பக்கத்தில் ஒரு ரூம் போட்டு தங்கிட்டாங்க. தங்குனா ராத்திரி அவங்களுக்கு தூக்கம் வரல. அங்கே தான்டா நல்லா இருந்தது, அங்கே அப்படி இருந்ததுடா, அங்கே எல்லா வசதியும் இருந்ததுடான்னு சொல்லி டே பூரா பேசியிருக்காங்க. மறுநாள் என்ன பண்ணிட்டாங்க, 24 ஹவர்ஸை கனெக்ட் பண்ணி செக் அவுட் பண்ணிட்டாங்க. செக் அவுட் பண்ணிவிட்டு திரும்பவும் சாமி எந்த இடத்துல இவங்களுக்காக எல்லாம் தயாராக இருந்தாரோ அங்கேயே 12 நாளும், ஏன்னா ஊடால கிறிஸ்மஸ்ஸு சாட்டர்டே சண்டே எல்லாம் வந்ததுனால 12 நாளும் தன் பக்தர்களை குழந்தைகளைப் போல் பாதுகாத்த மாபெரும் சக்தி நம் குருநாதர் யோகிராம் சுரத்குமார் அன்றி வேறு எவரும் இருக்க முடியாது. நாங்கள் இங்கே இருக்கோம், ஆனால் அவர் நமக்கு மேலே கருணை உள்ளம் கொண்டு, தங்கச்சி அடிக்கடி சொல்லுவாங்க, ஆபியாஜ கருணாமூர்த்தின்னு சொல்லுவாங்க. அந்த கருணாமூர்த்தி யாருன்னா நம்முடைய குருநாதர் தான். இந்த ஆபியாஜ கருணாமூர்த்திங்கிற வார்த்தை எனக்கு இன்று காலையில் 5:45 இருக்கும். நல்லா மழை பெஞ்சிகிட்டு இருந்தது. மார்கழி மாதம். எங்கள் வீட்டில் ஊருக்கு போயிட்டாங்க. அதனால் நான் விளக்கெல்லாம் பொருத்திட்டு ஃபஸ்ட்டு ஃபோனை எடுத்த உடனே இப்படி ஸ்வைப் பண்ணால் இன்றைக்கி மதுரை அஷ்டமி சப்பரம்னு சொல்லி ஒரு தலைப்பு. அந்த தலைப்பில் நிறைய எழுதியிருக்காங்க. அந்த எழுதுனதில் தொடர்ச்சியாக சொக்கநாதரை ஆபியாஜ கருணாமூர்த்தி என்று பல முறை சொல்லப்பட்டிருக்கிறது. பகவான் அவர் சன்னதி தெரு வீட்லேயும் சரி, நம்மளுடைய பிரதான் மந்திர் ஆசிரமத்தில் இருக்கும்போதும் சரி பல முறை கூறியிருக்கார்கள், இந்த பிச்சைக்காரன் யுகயுகமாக மதுரை, தஞ்சாவூர் இங்கெல்லாம் நிரந்தரமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்காரு. அப்போ இன்றைக்கி தான் நான் அதை என்ன பண்ணுறேன், என்ன உணர்றேன் அப்படின்னா, ஆபியாஜ கருணாமூர்த்திங்கிறது அதாவது அவருடைய தந்தை என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டு இருக்கும் அருணாச்சலம் சொக்கநாதர் அன்றி இவரே தான் அவர், அவரே தான் இவர் என்று இன்று எனக்கு அந்த படித்தது மூலியமாக அதை எனக்கு உறுதி சொன்னார். அதே மாதிரி இன்று ஒரு முக்கியமான நாள் என்னன்னா,
சொக்கநாதர் வந்து இன்றைக்கி எல்லாருக்குமே படி அளந்த நாள்னு சொல்லி ஒரு அந்த படி அளந்த நாளுங்க தான் இன்றைக்கி நாளாம். அந்த படி அளந்த நாளில் மீனாட்சி வந்து எறும்பு வந்து ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சுட்டு எப்படி ஒரு படி அளக்கிறாருன்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி நம்ம திரைப்படத்தில் கூட அந்த ஏபி நாகராஜன் வச்சுருந்தாங்க. அந்த கதையவும் அவங்க வந்து அதில் சொல்லியிருந்தாங்க. அந்த அந்த மேட்டரில் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ அவங்க வந்து சொக்கநாதர்கிட்ட வந்து ஒரு கொட்டாங்குச்சியை திறந்து இன்று அனைவருக்கும் படி அளந்தாகி விட்டதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கும்போது படி அளந்தாச்சின்னு சொல்லி கொட்டாங்குச்சியை திறந்து பார்த்தா எறும்பு வந்து ஒரு அரிசியை சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததான். அப்போ என் மனசில் இன்றைக்கி என்ன தோணுது அப்படின்னா, இன்றைக்கி நம்ம யாருக்காவது ஒரு ஆளுக்கு நம்ம என்ன செய்யணும், ஏதாவது ஒரு பிரசாதம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என் மனசில் வந்து ஒரு எண்ணம் வருது. சரி, எண்ணம் வந்துருச்சு. ஆனால் அதை செய்கிறதுக்கு உண்டான நேரமும் கிடைக்கணும் நமக்கு. அப்போ எங்கள் வீட்டில் நேற்று ஊருக்கு போயிருந்தாங்களா, காலையில் நான் ட்ரெயினில் வர்றேன், நீங்கள் ஸ்டேஷனுக்கு வந்துடுங்க அப்படின்னாங்க. அப்போ நான் ஸ்டேஷனுக்கு போய் அவங்க வருகைக்காக காத்திருக்கும் பொழுது நேரம் ட்ரெயின் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க 30 நிமிஷம் லேட். அப்போ எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, நான் 9 மணிக்கு போனவன் 9:45 ஆச்சு. சரி, ஒரு பிஸ்கட் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டு இருக்கும்போதே நான் நினச்சதுக்கு இந்த பகவான் என்ன செய்கிறாங்க, பகவான் தான் சொக்கநாதர், ஒரு பிஸ்கட்டை எடுத்து நான் அப்படி குருணையாக நொறுக்கி இப்படி தூவ வைக்கிறாங்க. அது அந்த செயல் எனக்கு எப்படி நடந்ததுன்னே தெரியாது. அப்படி தூவி விட்டுட்டு போயிட்டு நான் அவங்க ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, அந்த இடத்துக்கு நான் போயிட்டேன். நான் அங்கே போய் ஃபோன் பார்த்துட்டு இப்படி திரும்பி பார்க்குறேன். நான் தூவிய இடத்துல 4-5 புறாக்கள் அந்த ரொட்டியை பிஸ்கட்டை சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ நாம் நினைக்கிறதெல்லாம் நடத்தி கொடுக்கறது யாருன்னா குருநாதர் தான். அந்த குருநாதருடைய தீட்சணியமான கருணையினால் நாம் நினைப்பதையெல்லாம் பகவான் வந்து நமக்கு உறுதி செய்து கொடுக்குறாரு. இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் சதா சர்வ காலமும் பகவான் சிந்தனையிலும் பகவான் நாமத்திலும் பகவானுடைய இந்த மாதிரி லீலைகளை கேட்டுக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருப்பதை தவிர வேறு நமக்கு என்ன இருக்க முடியும்? இந்த மாதிரி பகவான் வந்து பல அனுபவங்களை கொடுக்கும்போது இந்த அனுபவம் எனக்கு புதியதாக அனுபவம் என்பதை கூறிக்கொள்கிறேன். யோகி ராம் சரத்குமார், ஜெய் குருராயா.